ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நம்ம சேனலிருந்து ரெகுலராக சிறுகதைகள், நாவல்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த கதை சம்பந்தப்பட்ட உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் அருமையான ஒரு சிறுகதை கேட்க போகிறோம். அப்பா, ஐ எம் சாரி அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன். அந்த பையனுக்கு எவ்வளவோ வசதிகள் இருந்தாலும் ஸ்கூல்ல படிக்கிற அந்த பையனோட மனசுல அது ஒரு விரக்தி, ஏமாற்றம், யாரோடையும் பழக முடியாத தன்மை, இதெல்லாம் ரொம்ப அழுத்தமா இருக்கு. அதை சொல்லக்கூடியது அந்த கதை. கேட்கலாமா? அப்பா, ஐ எம் சாரி. ஃபாதர் சன் பாண்டிங். அவளை பார்த்ததும் கண்ணெடுக்கவே தோன்றவில்லை அவனுக்கு. பள்ளியின் புதிய மாணவி, பெயர் பூஜா, தமிழ் பெண். அவளை பற்றி தெரிந்து கொள்ள ஒவ்வொரு இடைவேளையிலும் பசங்க அவளை மொய்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏனோ அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள எனக்கு தோன்றவில்லை. பூஜா யாருடனும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இவ்வளவு அகங்காரமா இந்த பெண்ணுக்கு என்று எனக்கு தோன்றியது. அவளுக்கு திக்குவாயிடா. வகுப்பில் இருந்து யாரோ ஒருவன் இன்னொருவனிடம் சொன்னது. பூஜா மீது எனக்கு அனுதாபம் ஏற்பட்டது. அவளை இன்னும் அதிகமாக கவனிக்கவும் அவளுடன் பழகவும் நான் விரும்பினேன். ஆனால் அதற்காக நான் எதுவும் செய்ய முடியவில்லை. பெரும்பாலும் அப்படித்தான். எனக்கு பிடித்த பல விஷயங்களை நோக்கி என்னால் நகர முடிவதில்லை. தடையாக இருப்பது என்ன என்று யோசித்தால் அது நான் தான் என்று நான் கண்டறிய முடியும். நகரின் மிகவும் புகழ்பெற்ற பள்ளியில் 11ஆம் வகுப்பு காமர்ஸ் பிரிவில் நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஒரே மகன். குடும்ப நிர்வாகத்துடன் அம்மா அமைதியாக இருந்தார். அப்பாவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள். தன் மகனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று நினைக்கும் என் பெற்றோர்கள் என் பாக்கியம் என்றுதான் நான் முதலில் நினைத்தேன். ஆனால் சமீப காலமாக, நீ படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீ சௌகரியமாக வாழ நான் அனைத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே அப்பா சொல்லும் வாக்கியம் இது. அதனால் எதிர்காலத்தை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. கவலை இல்லை என்பதல்ல, நாளை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தது அதிர்ஷ்டம் என்றுதான் முதலில் நான் நினைத்தேன். ஆனால் வெளி உலகத்துடன் பழக என்னால் முடியாதா என்ற எண்ணம் சமீப காலமாக என்னை வேகமாக பற்றி கொண்டது. எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக செய்ய என்னால் முடிவதில்லை என்ற உண்மை பூஜா வந்த பிறகுதான் எனக்கு புரிந்தது. அவளுடன் நெருங்க வேண்டும் என்ற என்னுடைய எண்ணம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் அறிமுகமில்லாத தடைகள் விரிந்தன. இவை அனைத்தும் என பலவீனங்கள் தானா என்று நான் சந்தேகிக்கும் போது பயம் ஏற்பட்டது எனக்கு. திக்குவாய் பெண் என்று தெரிந்தும் பூஜா மீது எனக்கு ஏன் இவ்வளவு அன்பு ஏற்பட்டது என்று நான் யோசித்திருக்கிறேன். இப்படி ஒரு அனுபவம் எனக்கு முதல் முறை. விடுமுறை நாட்களிலும் நான் பூஜாவை நினைத்து கொண்டிருக்கிறேன். அம்மாவையும் அப்பாவையும் தவிர வேறு யார் மீதும் தோன்றாத ஒரு பாசம் அவளிடம் எனக்கு தோன்றுகிறது. காணாதிருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவள் என் கண்முன் தோன்றினால் நன்றாக இருக்கும் என்று நான் விரும்பும் அந்த எண்ணம் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்திருந்தது. இந்த அன்பும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அந்த கண்டுபிடிப்பின் ஆனந்தத்தில் தான் பூஜாவிடம் நிச்சயமாக பேச வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஆனால் கண்ணுக்கு தெரியாத யாரோ என்னை தடுப்பது போல, ஹாய், ஐ எம் அர்ஜுன், வில் யூ பி மை ஃப்ரெண்ட்? இப்படி ஒரு நாள் வியர்த்த நெற்றியுடன் நடுநடுங்கி நான் அதை கேட்டேன் அவளிடம். ஏதோ ஒரு நகைச்சுவையை கேட்டது போல பூஜா அந்த நேரத்தில் சிரித்து கொண்டிருந்தாள். அந்த பெண் என்னை பரிகசிக்கிறாளோ என்று கூட நான் சந்தேகித்தேன். அவளுடைய பரிகாசத்திற்கு அதிக நேரம் அங்கே நிற்காமல் நான் திரும்பி நடந்தேன். அந்த இரவு இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. இந்த உலகத்திற்குள் நுழைய எனக்கு அறிவு இல்லை என்ற உணர்வு தலையை சுற்றி பறப்பது போல இருந்தது. பேச தடுமாறும் ஒரு பெண் அதை உரக்கச் சொல்லி என் காதுகளை கிழிக்கிறது போல. இத்தனை வசதிகளிலும் குறைபாடுகளே என்னில் அதிகம் என்று எனக்கு உணர்கிறேன். எனக்கு ஏன் பள்ளியில் பேசக்கூட நண்பர்கள் இல்லை என்பது அன்றுதான் எனக்கு தெளிவாக புரிந்தது. அப்பா, பள்ளிக்கூடத்துல விளையாட்டு போட்டிப்பா, கிரிக்கெட்டுக்கு பேர் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தலையில பந்து பட்டு அடிபடணுமா
என்றுதான் அப்பாவின் பதிலாக இருந்தது. அப்பா, ஸ்கூல்ல இருந்து டூர் போறாங்க, குழந்தைகளை ஏத்திக்கிட்டு போற பஸ் ஆபத்தான பயணம்பா, வேண்டாம் என்றுதான் அன்று அப்பாவுக்கு சொல்ல இருந்தது. அதற்கு பதிலாக அம்மாவையும் என்னையும் எகிப்திற்கு அழைத்துச் சென்றார். அவ்வளவு அன்பும் அக்கறையும் அப்பாவுக்கு என் மீது. ஆனால் குடும்பத்தையும் தாண்டி எந்த ஒரு குழுவிலும் சேரும் திறனை மகன் இழந்து விட்டான் என்பதை என் பெற்றோர்கள் அறியாமல் போய்விட்டனர். அர்ஜுன், கேன் யூ ஹெல்ப் மீ? மறுநாள் காலை இடைவேளையின் போது பூஜா என்னிடம் திக்கி திக்கி கேட்டாள். முந்தைய நாள் பரிகாசம் செய்தது போன்ற சிரிப்பொலிகள் என்னுடைய தலையில் இருந்ததால் பெரிய ஆர்வம் காட்டாமல் என்ன என்று நான் கேட்டேன். அவளுக்கு என் குரல் வேண்டுமாம். ஆசிரியர்களின் உதவியுடன் பள்ளியில் ஒரு கண்காட்சி நடைபெற உள்ளது. அவள் ஒரு கைவினை கலைஞராம். தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பைகளையும் அழகான வடிவங்களாக மாற்றும் திறமை பூஜாவுக்கு உண்டு என்பதை அன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன். அவள் மீது எனக்கு பொறாமை ஏற்பட்டது. எல்லா கோபத்தையும் மறந்து நான் உதவி செய்வதாக சொன்னேன். கண்காட்சிக்கு குழந்தைகளை அழைக்க ஒவ்வொரு வகுப்பிலும் அவளுடைய குரலாக செல்ல நான் தீர்மானித்தேன். ஆனால் என்னால் அது முடியுமா என்று பிறகுதான் நான் யோசித்தேன். அது என் முகத்தில் வெளிப்பட்டதால் தான் பள்ளியை விட்டு வெளியேறும் போது அவள் அதை கூறினாள். டோன்ட் வரி அர்ஜுன், ஐ வில் ஹெல்ப் யூ. நான் சிரித்தேன். நட்பு கூட்டத்தில் சேர விருப்பம் இருந்தும் என்னால் முடிவதில்லை என்ற என் சிரமத்தை பூஜா புரிந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது முதல் முறை அந்த மகிழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன். நான் சிரிக்கும் போது என் கண்கள் நிறைந்தன. அவள் அந்த நேரத்தில் காயப்படுத்தாமல் என் தலையில் ஒரு குட்டு வைத்து என்னை பார்த்து கண்ணடித்தாள். அதற்கு பிந்தைய நாட்களில் நாங்கள் பள்ளியில் இருந்து தாமதமாகத்தான் சென்றோம். பூஜா சொல்லும் அறிவுரைகளை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அவளுடைய உதடுகளில் இருந்து துண்டு துண்டாக வெளிவரும் அந்த சப்தத்தை சேர்த்து புரிந்து கொள்ள எனக்கு எந்த சிரமமும் ஏற்படவில்லை. அதிலும் அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இல்லை என்றால் கடைசி நாள் பிரிந்து செல்லும் போது யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று என் கையை பிடித்து அவள் சொல்லியிருக்க மாட்டாளே. அம்மா, பூஜாவோட குழந்தைகள் அழைக்க நான் போனேம்மா ஸ்கூல்ல. அவளுடைய கைவினை பொருட்கள் கண்காட்சியோட முக்கிய ஏற்பாட்டாளனும் நான் தான். அது நாளைக்குதான். பெற்றோர்கள் எல்லாம் வருவாங்க, நீங்களும் வரணும். அம்மாவிடம் சொன்னாலும் பதில் அப்பாவிடம் இருந்து வந்தது. உனக்கு வேற வேலை இல்லையா அர்ஜுன்? மத்தவங்களுக்காக பள்ளியில பிச்சை எடுக்க? Why you are simply wasting your energy, my boy? வழக்கம் போல் இல்லை. எனக்கு பதில் இருந்தது. முதல் முறையாக அப்பாவின் முகத்தை பார்த்து நான் என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தேன். அந்த மனிதன் அதிர்ச்சி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அம்மாவை பார்த்துவிட்டு ஹாலில் இருந்து எழுந்து சென்றார். அதற்கு மட்டும் எதுவும் சொல்லவில்லை. நான் சந்தோஷப்படுவது அப்பாவுக்கு பிடிக்கவில்லையா அம்மா என்று என் அம்மாவிடம் கேட்டேன். எல்லா சந்தோஷமும் மகன்தான் என்று நினைத்து வாழும் அப்பாவுக்கு வருத்தமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக. போய் சாரி சொல்லுடா என்று அம்மா சொல்லியும் நான் அதை கேட்கவில்லை. என் சிரமங்களையும் நான் சொல்லவில்லை. அந்த இரவில் வீடு ஒரு மௌனமாகவும் நேரம் ஒரு சத்தமாகவும் எனக்கு தோன்றியது. கூண்டில் இருந்து தனியாக வெளியேற வேண்டிய காலத்தின் சிரமங்களை இப்போதாவது தீர்க்காவிட்டால் பிறகு எப்போது? நெற்றி வியர்க்காமல், கை கால்கள் நடுங்காமல், குரல் தடுமாறாமல் ஒரு கூட்டத்தை எதிர்கொண்டு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டது போல விளையாட்டிலும் கலைகளிலும் என் இருப்பை தெரிவிக்க மனம் துடிக்கிறது. எல்லாவற்றுக்கும் முதல் அடியெடுத்து வைக்க கைப்பிடிக்க வந்த பூஜா என் பாக்கியம் என்ற நம்பிக்கையுடன் நான் உறங்கினேன். குட் மார்னிங் எவ்ரிஒன். A very warm welcome to all present here, respected teachers, students and the parents. கண்காட்சி தொடங்கியது. பூஜாவுக்காக நான் அனைவரையும் வரவேற்றேன். கூடவே என்னையும் அறிமுகப்படுத்திக் கொண்டேன். என்னை பற்றி யாருக்கும் அதிகம் தெரியாது. யாருடனும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பழகாமல் படிப்பிலும் சோம்பி வகுப்பில் இருக்கும் பேசாமல் இருக்கும் என்னை மட்டுமே எல்லோருக்கும் தெரியும். என்னை மட்டும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என்னை பற்றி யாருக்கும் தெரியாது. அந்த நான் ஒரு மைக்கை பிடித்து மேடையில் இருந்து இவ்வளவு சரளமாக பேசுவேன் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். பூஜாதான் நட்சத்திரம் என்று நான் உரக்கச் சொன்னேன். மிகவும் திறமையான மாணவி பூஜா. பயன்படுத்த முடியாதது என்று நாம் அனைவரும் தூக்கி எறியும் பொருட்களில் இருந்துதான்
இன்று இங்கு காணப்படும் அனைத்து உருவங்களும் உருவாகியுள்ளன. அவளுடைய கைகள் அற்புதங்களை செய்பவை என்று நான் நம்புகிறேன். குடும்பத்தை விட்டு வேறு எந்த கூட்டத்திலும் சேர முடியாத என்னையும் அவள் அழகான கைவினை செய்திருக்கிறாள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட் பூஜா, தேங்க்ஸ் அ லாட். முழுவதும் ஆங்கிலத்தில் கூறி முடித்த அந்த வரவேற்புரைக்கு பெரும் கைத்தட்டல் கிடைத்தது. நான் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசியதால் பூஜாவின் கண்களும் நிறைந்தன. கவனித்து பார்த்தபோது பலருடைய முகத்திலும் ஒரு ஈரம் கலந்த பளபளப்பை காண முடிந்தது. ஆனால் மிகவும் முன்னால் நிற்கும் ஒருவரின் கண்கள் மட்டும் மறைந்திருந்தன. அவருடைய கைகள் தட்டுவது அப்போதும் நின்றிருக்கவில்லை. அது அப்பாதான் என்று நான் பார்த்தபோது ஏற்கனவே நிறைந்திருந்த கண்கள் வேகமாக வழிந்தன. யார் மீதும் கோபமில்லை. பாசம் அதிகமானால்தான் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அதிக அக்கறையுடன் பொத்தி பொத்தி வளர்க்கிறார்கள். அவர்களுடைய உலக கண்ணோட்டமும் வளர்ந்த சூழ்நிலையும் அப்படி இருந்திருக்கலாம். தன் கண்ணோட்டத்தில் மகனை வளர்த்த அப்பாவுக்கு என் சந்தோஷம் என்ன என்று புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. சரி, பரவாயில்லை. இவ்வளவு வசதிகளுடன் வாழும் பாக்கியம் அந்த அப்பாவின் மகனாக இருந்ததால் அல்லவா கிடைத்திருக்கிறது. நிறுத்தாமல் கைத்தட்டும் அப்பாவின் மீது அனைவரின் கவனமும் திரும்பியதை கண்ட அந்த நேரத்தில் நான் மீண்டும் மைக்கை ஆன் செய்தேன். கூட இருந்த அம்மா சொல்லியும் அப்பா கைத்தட்டுவதை நிறுத்தவில்லை. ஒரு முறை கூட துடிக்காமல் அந்த கண்கள் என்னை பார்த்தாலும் அவர் கண்களில் இருந்து நான் மறைந்து கொண்டே இருந்தேன். அவர் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரால். நான் அதிகம் சொல்ல எதுவும் இல்லை. முன்னால் இருந்த கூட்டத்தின் கைத்தட்டல்கள் மீண்டும் உயரக்கூடிய அளவில் 2 வார்த்தைகள் மட்டும். அப்பா, ஐ எம் சாரி அண்ட் ஐ லவ் யூ சோ மச் அப்பா. அப்பா, ஐ எம் சாரி சிறுகதை முற்றும். இந்த கதையோட ஆக்கம் ஸ்ரீஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் நம்ம சேனல் சார்பில் தெரிவிச்சுக்கலாம். அழகான அருமையான வார்த்தை கோர்வையோட மனசு டச்சிங்கா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சிறுகதை. அப்பா, ஐ எம் சாரி. ஒரு பணக்கார மாணவனுடைய மனசில் இருக்கக்கூடிய ஏக்கம், விருப்பம், ஆசை எல்லாத்தையும் ஒரு சின்ன கதை மூலமா அழகா வெளிப்படுத்தி இருக்காரு ஸ்ரீஜித் அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களும்.